என் நிகழ்நிலை பரீட்சை செய்து முடித்த மாணவர்கள் அவ்வினாக்களுக்கு விடை காணும் இலகுவழி நுட்ப முறைகளை காணொலி மூலம் தொகுத்து வழங்க உள்ளோம். பரீட்சையை இதுவரை செய்து முடிக்காத மாணவர்கள் கீழ்வரும் லிங்கை கிளிக் செய்வதன் ஊடாக இப்பரீட்சைக்கு நீங்கள் தோற்றிக் கொள்ளலாம். முதலாவது வினாவிற்கு விடை காணும் முறையாக பிள்ளைகள் ஏபியின் கூட்டுத்தொகை 90, பியிலிருந்து ஏஐ கழிக்கும் போது பிள்ளைகள் விடை 30. அப்ப ஏயின் பெருமானம் ஜாது என்று கேட்கிறாங்க பிள்ளைகள். சில பிள்ளைகள் ஒரே மாதிரி பெருமானமுடைய எண்களோ அல்லது எழுத்துக்களோ அல்லது உருவங்களோ கூட்டப்பட்டு கழிக்கப்பட்டால் பெரிய எண்களோ அல்லது பெரிய எழுத்துக்களோ அல்லது பெரிய உருவங்களுக்கோ நாங்கள் எண்ணிக்கை அல்லது விடை காண்பதற்கு வழிமுறையாக பிள்ளைகள் 2 எண்களையும் கூட்டி 2ஆல் பிரித்தல் வேண்டும். 90ஐயும் 30ஐயும் கூட்டும் போது பிள்ளைகள் 0 120. 120ஐ 2ஆல் வகுக்கும் போது புறப்படும் விடை பிள்ளைகள் 60. ஆகவே பெரிய எழுத்துக்குரிய பெருமானமாக இங்கு 60 புறப்படுகின்றது. இப்ப எங்களுக்கு ஒரு குழப்பம் உண்டு வரும் பிள்ளைகள், இதுல ஏ பெருசா அல்லது பி பெருசாங்க. அப்ப நாங்கள் கூட்டல் பெருமானத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பெருசது சின்னது என்று நாங்கள் காண முடியாது. ஆனால் கழித்தலை அடையாளப்படுத்தி கொண்டுதான் நாங்கள் என்ன செய்யலாம், பெரிய பெருமானமுடையது எது, சிறிய பெருமானமுடையது எது என்பதை கண்டுகொள்ளலாம். அப்ப அந்த வகையில பெருசுல இருந்தா நாங்க சின்னன கழிக்கலாம். அந்த வகையில இதுல பெரிய பெருமானமுடைய எழுத்தாக பி காணப்படுகின்றது. அப்ப பி பெருமானம் 60 ஆகும். இப்ப பி 60 என்றால் ஏக்குரிய பெருமானம் இதுல பார்ப்போமா என்றால் 90லிருந்து 60ஐ கழிக்கும் போது ஏக்குரிய பெருமானம் 30 ஆகும். அப்ப 60லிருந்து 30ஐ கழித்தால் விடை 30. கேட்கப்பட்ட வினா பிள்ளைகள் எயிர பெருமானம் 30 ஆகும். இரண்டாவது வினாவிற்கு விடை காணும் முறையாக 10க்கும் 50க்கும் இடைப்பட்ட 2ஆலும் 3ஆலும் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை? வடியா கவனிக்கணும் பிள்ளைகள், 10க்கும் 50க்கும் இடைப்பட்ட 2ஆலும் 3ஆலும் வகுபடக்கூடிய எண்கள். அப்ப 2ஆலும் 3ஆலும் வகுபடக்கூடிய எண்கள் என்றால் 2க்கும் 3க்கும் பொதுவான இலக்கம் பிள்ளைகள் 3 6. அப்ப 6இன் மடங்குகள் நாங்க பார்க்க வேண்டியிருக்கும். அப்ப 6இன் மடங்கு பார்க்கல 6 6 2 12, 6 3 18, 6 4 24, 6 5 30, 6 6 36, 6 7 42, 6 8 48, 6 9 54. அப்ப நமக்கு பிள்ளைகள் 10க்கும் 50க்கும் இடைப்பட்ட எண்கள் தான் கேட்டது. 2ஆலும் 3ஆலும் வகுபடும் எண்கள். இப்ப 10க்கும் 50க்கும் இடைப்பட்ட எண் வரைக்குள்ள 6 வராது. அதே போல 50க்கு 54 50க்கும் மேற்பட்ட எண். அப்ப இவையெல்லாம் 10க்கும் 50க்கும் இடைப்பட்ட எண். எத்தனை? 1 2 3 4 5 6 7 எண்கள். மூன்றாவது வினாவுக்கு விடை காணும் முறையாக பிள்ளைகள் இதுல 2 மாதிரி உருவங்கள் தரப்பட்டிருக்கு. அப்ப இதுல பிள்ளைகள் மாம்பழம் ஒன்றின் விலை யாது? இப்ப நாங்க என்ன செய்யணும்னா பொதுவா இருக்கிற பழங்களை நாங்க வெட்டுவோம். மாம்பழத்துக்கு ஒரு மாம்பழம் வெட்டியாச்சு, ஒரு அன்னாசி பழத்துக்கு ஒரு அன்னாசி பழம், மிஞ்சிறது ஒரு மாம்பழம். அப்ப இந்த விலையில இருந்து நாங்க இந்த விலையை கழிக்கும் போது மாம்பழத்துக்குரிய பெருமானம் பெறப்படும். 40 ரூபாயிலிருந்து 28 ரூபாயை கழித்தால் பெறப்படும் விடை 12 ரூபாய். ஆகவே மாம்பழத்தின் விலை 12 ரூபாய். நான்காவது வினாவிற்கு விடை காணும் முறையாக பிள்ளைகள் 100 மீட்டர் நீளமான பாதை ஒன்றில் இரு மருங்கிலும் 10 மீட்டர் இடைவெளியில் கம்பங்கள் நட்டால் நடப்பட்ட கம்பங்களின் எண்ணிக்கை யாது? படியா கவனிக்க பிள்ளைகள், பாதையில நீளம் பிள்ளைகள் 100 மீட்டர். இப்ப பாதையில நீளம் 100 மீட்டர். பாதையில் இரு மருங்கண்டு வரைக்குள்ள பிள்ளைகள் 2 பக்கங்களிலும். அப்ப 100 மீட்டர், இந்த பக்கமும் 100 மீட்டர் 2 சைட்லையும். இப்ப 10 மீட்டர் இடைவெளியில இருந்தா பிள்ளைகள் நாங்க ஒரு நேரான பாதையால நேரான வீதியில நாங்கள் கம்பங்கள் நடும்போது ஆரம்பத்தில் ஒரு எல்லை நட்டுத்தான் அங்கால ஒவ்வொரு அளவுகள்லையும் நாங்கள் கம்பங்கள் நடுவோம். அப்ப 100 மீட்டரை நாங்க 10ஆல விருப்பமா இருந்தா 10. அப்ப 10 தூண்கள். ஆரம்பத்தில் ஒரு தூண்கள் நடுவதால ஒரு சைட்டுக்கு நாங்கள் எத்தனை தூண்ண்டா 11 தூண்கள். அப்ப கேள்வியில கேட்கப்பட்ட வினா என்னண்டா பிள்ளைகள் உங்களுக்கு இரு மருங்கிலும் பாதையின் இரு மருங்கிலும் நடப்பட்ட தூண்கள். அப்ப ஒரு சைட்ல நாங்கள் 11 தூண்ண்டா அடுத்த சைட்லயும் 11 தூண்கள். அப்ப 2 மருங்கில் நடப்பட்ட தூண்கள் எத்தனை? 22 தூண்கள் ஆகும். விடையா கவனிக்க பிள்ளைகள் 5வது கேள்விக்குரிய விடைய காணும் முறை ரவியிடம் நீலம் பச்சை வெள்ளை ஆகிய நிறங்களில் 3 சோடி காலுறைகள் உண்டு. மின்சாரமற்ற இருட்டு அறையிலிருந்து காலுறைகளை எடுத்து அணிய வேண்டிய சூழ்நிலையில் அவன் அவ்வறையில் இருந்து குறைந்தது எத்தனை காலுறைகளை வெளியே எடுத்து வரும்போது
ஒரே நிறத்திலான காலுறைகளை அணிந்து செல்ல முடியும். வழியா கவனிங்க பிள்ளைகள், அவன்கிட்ட நீலம், பச்சை, வெள்ளை ஆகிய நிறங்களில் 3 சோடி, நீலத்துல ஒரு சோடி, பச்சையில ஒரு சோடி, வெள்ளையில ஒரு சோடி என 3 சோடி காலுறைகள் வீட்டில் இருக்கின்றது. அவனது வீட்டில் மின்சாரமற்ற ஒரு இருட்டறையில் தான் அந்த காலுறைகள் இருக்கின்றது. அவன் தற்போது வெளியே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் காலுறைகள் அணிந்து செல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் அவன் அந்த அறைக்குள் இருந்து எத்தனை காலுறைகளை வெளியே எடுத்துட்டு வந்தால் 2 ஒரே நிறத்திலான காலுறைகளை அணிந்து செல்ல முடியும் என்பதுதான் வினா. அப்ப பிள்ளைகள் படியா கவனிங்க, நாங்க 2 எடுத்துட்டு வரும்போது 2 வந்து எடுத்துட்டு வந்த பிள்ளைகள் ஒரு காலுறை வந்து நீலம், ஒரு காலுறை பச்சை என்று வேறு வேறு கலராக வரலாம். அதே மாதிரி 3 எடுத்துட்டு வரும்போது பிள்ளைகள் எண்ணி ஒரு காலுறை நீலம், ஒரு காலுறை பச்சை, ஒரு காலுறை வெள்ளை, அந்த 3 கலர்லையும் வரலாம் தனித்தனியாக. இப்ப 4வது காலுறை எடுத்து 4 காலுறை எடுத்து வரும் சந்தர்ப்பத்தில் 3 நிறத்திலும் ஒன்றொன்று வரும்போது 4வது நிறமாக இந்த 3 நிறத்திலும் ஏதோ ஒரு கலர் நிச்சயமாக வரும். அப்ப பச்சை 4வது நிறம் நீலமாக இருந்தால் 2 நீலத்தையும் அணிந்து கொண்டு செல்வான், அல்லது 4வது நிறம் பச்சையாக இருந்தால் 2 பச்சையும் அணிந்து கொண்டு செல்வான், 4வது நிறம் வெள்ளியாக இருந்தால் 2 வெள்ளியும் அணிந்து கொண்டு செல்வான். ஆகவே குறைந்தது அந்த இருட்டறையிலிருந்து அவன் 4 காலுறைகளை வெளியே எடுத்து வர வேண்டும். வினா இலக்கம் 6. பண்ணை ஒன்றில் 12 ஆடுகள் உண்டு, அதில் ஓர் ஆட்டுக்கு 3 கால்கள் எனில் அங்குள்ள ஆடுகளின் கால்களின் எண்ணிக்கை யாது? பாரம்பரியில் ஒரு பண்ணையில 12 ஆடு இருக்கு, அதுல ஒரு ஆட்டுக்கு தான் 3 கால். அப்ப அந்த ஒரு ஆட்டை என்ன செய்வாங்க, கழிச்சால் 11 ஆடு. இந்த 11 ஆட்டுக்கு 4 கால் தான், ஒரு ஆட்டுக்கு தான் 3 கால், மிச்சம் 11 ஆட்டுக்கு 4 கால். 11 4 இருக்குன்னா 44. மற்றது எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க ஓர் ஆட்டுக்கு 3 கால். அப்ப அதோட 3 கூட்டி விட்டோம் என்றால் மொத்தம் பண்ணையில் உள்ள ஆடுகளின் கால்களின் எண்ணிக்கை 47. வினா இலக்கம் 7. 5 மனிதர்கள் 4 நாட்களில் செய்யும் வேலையை தந்தையும் மகனும் எத்தனை நாட்களில் செய்வார்? இப்போ 5 மனிதர்கள் பிள்ளைகள் 4 நாட்கள்ல செய்யணும். அப்ப நாங்க இதுக்கு முதல் மனித நாட்கள் பார்க்கணும்னா மனிதர்களின் நாட்களையும் பெருக்கினா 5 20 மனித நாட்கள். இதே வேலையை தந்தையும் மகனும் என்ன எத்தனை பேர்? 2 பேர். அப்ப 2 பேர் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? அப்ப 20ஐ நாங்க 2ஆல பிரித்தோம் என்றால் 10 நாட்களில செய்து முடிப்பார்கள். அப்ப தந்தையும் மகனும் சேர்ந்து 10 நாட்களில் செய்து முடிப்பார். கடிகார முகம் ஒரு நாளில் எத்தனை தடவை செங்கோணத்தை காட்டும்? செங்கோணம் என்ற பிள்ளையில் இதுதான் செங்கோணம். அப்ப இந்த அமைப்புல ஒரு நாள்ல எத்தனை தடவை வரும்? இப்போ ஒரு நாள் என்ற பிள்ளைய முற்பகல் பிற்பகல் 2 நேரங்களையும் நாங்கள் பார்க்கணும். இவ்வாறு மாறது ஒன்று பாருங்க 3 மணிக்கு செங்கோணமாக இருக்கும். அதாவது 3 மணி முற்பகல்லையும் செங்கோணம், பிற்பகல் 3 மணிக்கும் செங்கோணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த 9 மணியும் முற்பகல் 9 மணிக்கும் செங்கோணத்தை காட்டும், பிற்பகல் 9 மணிக்கும் செங்கோணத்தை காட்டும். அப்ப 3 மணியும் 9 மணியும் செங்கோணத்தை காட்டும், அவை முற்பகல் பிற்பகல் என 2 நேரங்களுக்கு காணும். அப்ப மொத்தம் 4 தடவை ஒரு நாள்ல செங்கோணத்தை காட்டும். மைதானம் ஒன்றில் 12 பேர் உள்ளனர். இவர்களில் 8 பேர் குடையையும் 10 பேர் தொப்பியையும் சிலர் தொப்பியையும் குடையையும் அணிந்துள்ளனர் எனில் தொப்பியையும் குடையையும் வைத்துள்ள நபர்களின் எண்ணிக்கை. ரைட், இது நாங்க இப்படி ஒரு வட்ட வரைவின் மூலம் நாங்க பார்க்க முடியாது. மொத்தம் 12 பேர். இந்த மைதானத்தில் இருக்கிற மொத்தம் 12 பேர். இதுல பாருங்க குடைய 8 பேர், தொப்பி 10 பேர், மொத்தம் இதுல எங்களுக்கு 18 பேர். அப்ப இதை என்ன செய்யணும், கூட்டணும். 10 மட்டும் 18. அதோட மொத்தம் எங்களுக்கு தந்திருக்கு 12. அந்த 18ல இருந்து 12 கழித்தா 6 பேர். இந்த 6 பேர் தான் பிள்ளைகள். இது குடைய மாத்திரம், இது தொப்பிய மாத்திரம், இது குடையையும் தொப்பியையும். இந்த 6 பேர் தான் குடையையும் தொப்பியையும் அணிந்திருக்கிறார்கள். இப்ப எங்களுக்கு இங்க தந்திருக்கான் குடை 8 பேர். அப்ப என்ன செய்யணும், இந்த 8ல இருந்து இந்த 6ஐ கழிக்கணும். 8ல இருந்து 6ஐ கழித்தா 2 பேர் குடையை மாத்திரம் வைத்திருப்பார்கள். இங்க பாருங்க தொப்பி 10. அப்ப 10ல இருந்து என்ன செய்யணும், நாங்க இந்த 6ஐ கழிக்கணும். 10ல இருந்து 6ஐ கழித்தா 4 பேர் இந்த தொப்பியை மாத்திரம் வைத்திருப்பார்கள். எங்களுக்கு கேள்வி தொப்பியையும் குடையையும்
அப்ப தொப்பியும் குடையும் என்றால் தொப்பிக்கும் குடைக்கும் பொதுவாக இரண்டுக்கும் பொதுவாக வாரது இந்த இடம். குடையையும் தொப்பியையும் 6 பேர் வைத்திருப்பார்கள். வினா இலக்கம் 10. 5 தடவை 5 மணி ஒலிக்க 4 நிமிடம் எடுத்ததெனில் 10 தடவை 10 மணி ஒலிக்க எத்தனை நிமிடம் எடுக்கும்? ரைட், 5 மணி. இப்ப மணி ஒலிக்கிறதுனா இப்போ ஒரு மணி ஒலித்ததுல இருந்தால் அடுத்த மணி ஒலிக்கிறது நேரத்தை பார்ப்போம். அதாவது முதல் ஒரு மணி ஒலிக்கிறது, இப்படி 5 மணி ஒலிக்க 4 நிமிடம். ஏனென்றா அப்படியே நாங்க ஆரம்ப மணி ஒலிக்கிறத நாங்க கணக்கில் எடுக்க, அது ஒலித்ததுல இருந்தால் ஏனைய மணி ஒலிக்கிறத நாங்க கணக்கில் எடுப்போம். அப்ப இங்க எத்தனை இடைவெளி வருது? 1, 2, 3, 4. அப்ப 4 இடைவெளிக்கு 4 நிமிடம். எங்களுக்கு கேள்வி 10 மணி. அப்ப 10 மணி என்றால் எத்தனை இடைவெளி வரும் என்றதை பார்க்கணும். இப்ப பாருங்க, 5 மணிக்கு 4 இடைவெளி என்றால் 1 குறைந்து இருக்கிறது. 10 மணிக்கு எத்தனை இடைவெளி வரும்? 9 இடைவெளி வரும். 10 மணிக்கு 9 இடைவெளிகள் வரும். 9 இடைவெளிக்கு ஒரு இடைவெளிக்கு 1 நிமிடம் என்றால் 9 இடைவெளிக்கும் 9 நிமிடங்கள் எடுக்கும். ஆகவே 10 மணி ஒலிக்க எத்தனை நிமிடங்கள் எடுக்கும் என்றால் 9 நிமிடங்கள் எடுக்கும். 11வது வினாவுக்கு விடையளிக்கும் முறையாக கடிகாரம் என்ற சொல்லை 3, 5, 6, 4, 8 என குறியீட்டில் காட்டினால் காகம் என்ற சொல்லை எவ்வாறு குறியீட்டில் காட்டலாம் என்றதுதான் வினா. படியா கவனிக்க பிள்ளைகள், இங்கே கடிகாரத்துக்கு பிள்ளைகள் 3, 5, 6, 4, 8 என்ற இலக்கங்கள் குறியீட்டினால் காட்டப்பட்டுள்ளது. கானாக்கு 3, தீனாக்கு 5, காவண்ணாக்கு 6, ராணாக்கு 4, உம்மனாக்கு 8. இப்ப இங்க காவண்ணாக்கு பிள்ளைகள் இங்க தரப்பட்ட குறியீடு 6, கானாக்கு பிள்ளைகள் 3, உம்மனாக்கு 8. அப்ப விடை காகத்தின் குறியீடு 638 ஆகும். 12வது வினாவுக்கு விடையளிக்கும் முறையாக பிள்ளைகள் 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி திங்கட்கிழமையெனில் டிசம்பர் 31ஆம் தேதி என்ன நாள் ஆகும்? படியா கவனிக்க பிள்ளைகள், 2015 தரப்பட்ட ஆண்டு பிள்ளைகள் முதலாவது சாதாரண வருடமா லீப் வருடமாண்டு நாங்க பார்க்கணும். இப்ப 4ஆல பிரிப்போம். 5 20, மீதி 1 அடங்காது. 3 12. 4ஆல் பிரிக்கும் போது மீதி வரும்போது அவ்வாண்டு லீப் வருடமாக கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே இந்த 2015ஆம் ஆண்டு சாதாரண வருடமாகும். அந்த வகையில பிள்ளைகள் சாதாரண வருடத்துக்குரிய நியதி என்னென்றால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அந்த வருடத்தின் முதலாவது நாள் எந்த நாளில் ஆரம்பிக்கப்படுகின்றதோ அந்த வருடத்தின் இறுதி நாள், அதாவது டிசம்பர் 31ஆம் தேதியும் அதே நாளில் முடிவடையும். ஆகவே இந்த வினாவில் தரப்பட்டது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்றால் அந்த வருடத்தின் இறுதி நாள் டிசம்பர் 31வது நாள் என்ன நாள் என்றால் அதுவும் திங்கட்கிழமையாக வரும். ஆகவே விடை திங்கள். 13வது வினாவுக்கு விடை காணும் முறையாக உள்ளது. 2006ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை எனில் அவ்வருடத்தின் 179வது நாள் என்ன நாள் என்பதுதான் வினா. வடியா கவனிக்க பிள்ளைகள், ஃபர்ஸ்டுக்கு 2006ஆம் ஆண்டு. இந்த ஆண்டுல முதலாவது நாள் பிள்ளைகள் என்னண்டா புதன்கிழமை, அதாவது ஜனவரி 1 புதன்கிழமை ஆகும். இதுல 179வது நாள் என்று கேட்கிறாங்க பிள்ளைகள். இப்ப நாங்க ஒவ்வொரு மாதமா 7 7ஆ கூட்டி கொண்டு போனா எங்களுக்கு டைம் காணாது. ஆகவே பிள்ளைகள் இதை வடியா கவனிங்க. 179 நாங்க 7ஆல பிரிப்போம். பிரிக்கும் போது 7 2 14, மீதி 3, 39க்கு 7, 7 5 35, மீதி 4. இப்ப 4 மீதி என்றால் இப்ப 1 மீதி வந்தா அது முதலாவது நாளா இருக்கும். ஆரம்பிச்ச நாள் முதலாவது நாளா இருக்கும், புதனா இருக்கும். இப்ப நமக்கு 4 மீதி வந்திருக்கு. 4 மீதி என்றால் புதனுக்கு அடுத்தது வியாழன், அடுத்தது வெள்ளி, அடுத்தது சனி. ஆகவே இவ்வினாவுக்குரிய விடை சனி ஆகும். 14வது வினாவுக்கு விடை காணும் முறையாக பிள்ளைகள் முக்கோணி என்பது ஒரு முக்கோணி என்றால் என்ன என்று கேட்கிறாங்க. முதலாவது விட சொல்லியிருக்காங்க பிள்ளைகள் 3 சமச்சீர் அச்சை கொண்டது. முக்கோணி என்பது 3 வகையான முக்கோணிகள் இருக்கு பிள்ளைகள். ஒன்று சமபக்க முக்கோணி, 3 பக்கங்களும் சமன். 2வது இரு சமபக்க முக்கோணி, 2 பக்கங்கள் மட்டும் சமனுடையது. 3வது சமனில் பக்க முக்கோணி, அதாவது 3 பக்கங்களுமே சமன் அல்ல, 3ம் வேறு வேறு.
அளவுடைய பக்கங்கள். இந்த மூன்றுமே முக்கோணி தான் பிள்ளைகள். அப்ப அந்த வகையில பிள்ளைகள் இந்த கேள்விக்கு எது விடையா வரும்னு பார்ப்போம். முதலாவது 3 சமச்சீர் அச்சை கொண்டது. 3 முக்கோணி என்றால் இந்த மூன்றுமே முக்கோணி என்று நான் சொல்லிட்டேன். அதுல முதலாவது விட தராங்க 3 சமச்சீர் அச்சை கொண்டது. இப்ப 3 சமச்சீர் அச்சை கொண்டது என்று வரைக்குள்ள பிள்ளைகள் இந்த முதலாவது முக்கோணிக்கு மட்டும்தான் வரும். இதுக்கு ஒரு சமச்சீர் அச்சு தான் இருக்கு, இதுக்கு சமச்சீர் அச்சே இல்லை. அப்ப இந்த முதலாவது விடையை நாங்க ஏற்றுக்கொள்ள இயலாது. 3 பக்கங்கள் காணப்படும். இந்த முக்கோணிக்கு 3 பக்கம் இருக்கு, அதே மாதிரி இந்த முக்கோணிக்கு 3 பக்கங்கள் இருக்கு, இந்த முக்கோணிக்கு 3 பக்கங்கள் இருக்கு. ஆகவே முக்கோணிக்கு 3 பக்கங்கள் உண்டு என்பதுதான் மிகச் சரியான விடையாக கொள்ளப்படும். மூன்றாவது விடையை பாவம் பிள்ளைகள் 3 பக்கங்களின் சமன். 3 பக்கங்களின் சமன் என்றது இந்த முக்கோணி சமபக்க முக்கோணி மட்டும்தான். ஆகவே முக்கோணி என்ற ஒரு பொதுவாக கேட்கும்போது முக்கோணி என்பது 3 பக்கங்களை உடையது என்ற விடைக்குத்தான் நாங்கள் போட வேண்டும். 15வது வினாவிற்கு விடை காணும் முறையாக விடுகதை என்ற சொல்லில் இருந்து உருவாக்க முடியாத சொல். படியா கவனிக்க பிள்ளைகள், இந்த விடுகதை என்ற சொல்லிலிருந்து உருவாக்க முடியாத சொல். முதலாவது கதை. கதை என்ற இங்க காணா இருக்கு, கையனா இருக்கு. அப்ப கதை என்ற சொல்ல நாங்க உருவாக்கலாம். 2வது விதை. இங்க வீணா இருக்கு பிள்ளைகள், அதே மாதிரி கையனாவும் இருக்கு, அப்ப விதையும் உருவாக்கலாம். 3வது விட விடுதி. இங்க வீணா இருக்கு பிள்ளைகள், தூணா இருக்கு பிள்ளைகள், ஆனா தீனா இல்லை. அப்ப இதை உருவாக்க இயலாது. ஆகவே விடை விடுதி ஆகும். வினா இலக்கம் 16. 200 மீட்டர் ஓட்ட போட்டியை 4 மாணவர்கள் ஓடி முடித்த நேரங்கள் கீழே தரப்பட்டுள்ளது. அதாவது கவி 40 செகண்ட், பி 36 செகண்ட், கமல் 1 நிமிடம், தேவன் 1 நிமிடம் 10 செகண்ட். இப்ப 200 மீட்டர் ஓட்ட போட்டியில 4 பேர் ஓடினோம், ஓடி முடிந்த நேரங்கள். இதுல அவனுக்கு முதலாவதாக ஓடிய மாணவன், அதாவது குறைந்த நேரத்தில் ஓடியவர் தான் முதலாவதாக வருவார்கள். இப்ப 40 செகண்ட், இது 36, இது 1 நிமிடம், இது 1 நிமிடம் 10 செகண்ட். நாங்க இதையும் செகண்டுக்கு மாத்துவோம். 1 நிமிடம் 60 செகண்ட், 1 நிமிடம் 60 செகண்ட். அப்ப இது 60 செகண்ட், இது 1 நிமிடம் 10 செகண்ட். 1 நிமிடம் 60 செகண்ட், அதோட 10 செகண்ட் கூட மொத்தம் 70 செகண்ட். இத பாத்தீங்கன்னா தெரியும் யார் குறைவான நேரத்தில் ஓடி இருக்கிறோம். இவன் கவி 40 செகண்ட், பி 36 செகண்ட், கமல் 60 செகண்ட், தேவன் 70 செகண்ட். எல்லாத்தையும் ஒரே குறியீட்டுக்கு மாத்தியாச்சு. இப்ப எங்களுக்கு ஈஸி. குறைவான நேரத்துல ஓடியவர் யாருன்னா வி 36 செகண்ட்ல ஓடி முடித்திருக்க. குறைவான நேரத்துல ஓடியவர் தான் முதலாவதாக வருவார். அப்ப இங்க குறைவான நேரத்துல ஓடியவர் வி. இதுக்கு பொருத்தமான விடை வி. வினா இலக்கம் 17. ஒரு மரக்குற்றியினை 2 துண்டுகளாக வெட்ட ரூபாய் 100 செலவாகியது எனில் 4 துண்டுகளாக வெட்ட எத்தனை ரூபாய் செலவாகும்? பாருங்க, ஒரு மரக்குட்டி இருக்கு, அதை 2 துண்டாக வெட்ட ரூபாய் 100 செலவாகியது. அதாவது 2 துண்டுகளாக வெட்டுறதுக்கு எத்தனை வெட்டு வெட்டணும்னா ஒரு வெட்டு. ஒரு வெட்டுக்கு ரூபாய் 100. எங்களுக்கு அதே மரக்குட்டியை எத்தனை துண்டுகளாக வெட்டணும்? 4 துண்டுகளாக வெட்டணும். அப்ப 4 துண்டுகள் என்றால் எத்தனை வெட்டு வரும்? 1 துண்டு, 2, 3, 4 துண்டு வந்துட்டு. எத்தனை வெட்டு? ஒரு வெட்டு, 2 வெட்டு, 3 வெட்டு. ஒரு வெட்டுக்கு 100 ரூபாய் என்றால் 3 வெட்டுக்கும் 3 தர 100 ரூபாய் 300 செலவாகி இருக்கும். வினா இலக்கம் 18. நண்பகல் 12 மணி ஆகும் போது குமாரியின் நிழல் விழுவது. அப்ப சூரியன் உதிக்கிற திசைக்கு எதிர் திசையில்தான் நிழல் விழும். நண்பகல் 12 மணிக்கு தலைக்கு நேரதான் சூரியன் இருக்கும். அப்ப சூரியன் உதிக்கிற திசைக்கு எதிர் திசைதான் நிழல் விழும் என்றால் அப்ப எந்த தலைக்கு மேல சூரியன் இருக்கும் பட்சத்துல நிழல் என்னுடைய காலடியில விழும். அவர் நண்பகல் 12 மணி ஆகும் போது குமாரியின் நிழல் விழுவது அவளது காலடியில் நிழல் விழும். வினா இலக்கம் 19. அமாவாசை நாளில் முற்றத்தில் இருந்த கரண் வானில் இன்று அதிகமான நட்சத்திரங்கள் காணப்படுவதால் வானம் அழகாக காட்சி அளிக்கின்றது என கூறினார். இக்கூற்றானது, அதாவது அமாவாசை நாளில் சந்திரன் தோன்றாது, வானம் இருளாகத்தான் இருக்கும். அப்ப நட்சத்திரங்கள் அழகாக அங்க காட்சி அளிக்கிறது என்பது அந்த கூற்று தவறாக இருக்கும். 20வது வினா. மனைவி எப்போதும் கணவனின் வயதிலும் குறைந்த வயதுடையவள் ஆவாள். இந்த கூற்று சரியானது தவறானது கூற முடியாது. இப்ப மனைவி கணவனோட வயது கூடியதாகவும் இருக்கலாம்,
குறைந்தவராகவும் இருக்கலாம். எப்போதும் வயது குறைந்தவள் என்பது கூற முடியாது. அதாவது வயது கொண்டு கூடியதாக இருக்கலாம் அல்லது குறைந்ததாக இருக்கலாம். அதனால இந்த வினா சரியாக கூற முடியாது என்ற விடை பெற